கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விடிவின் விடியலில் நீங்கள் நெச்சரி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. வாழ்க்கையில் சிறு வயது முதல் கடினமாக உண்மையாய் உழைத்தாலும் அவன் வாழ்க்கை வளர்ச்சி என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தின் வளர்ச்சியாகவும், அவன் வயது கிடக்கின்ற போது உடல் உறுப்புகள் தேய்ந்து பலன் குறைந்து சோர்ந்து போகிற வாழ்க்கையாகவும் காணப்படுகிறது. ஆனாலும் அவன் உண்மையாகவே உழைக்கின்றான். பாருங்க, வேலைக்கு செல்லாமல் சோம்பேறியாக சுற்றி திரிகிறவனுடைய வாழ்வோ வசதி வாய்ப்புகளோடு உயர்ந்து விடுகிறது. ஆனால் அவை பிறருடைய வருமானத்தினாலும் சுரண்டலினாலும் வருபவை. உண்மையாக உழைத்த அந்த மனிதனுக்கு அந்த உழைப்புக்கான மரியாதையை மக்கள் கொடுக்கிறார்கள் என்பதுதான். என்னதான் வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் அவன் மோசக்காரன், பிறனுடைய சொத்தை அபகரிப்பவன் என்கிற பெயரை கொடுத்து பழிக்கிறார்கள். உண்மையானவனுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்பட்டது. வசதி அதிகமானதால் பகட்டான வாழ்வு, பல தீய பழக்க வழக்கங்கள், உடல் கேடுகள் எளிதில் பாதிப்பு. உண்மையாய் உழைத்தவன் பலனற்று போனாலும் உண்மையுள்ளவனோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் உயர்விலும் தாழ்விலும் அவனை ரட்சிக்கிறார். உழைக்காமல் வந்த வருமானம், அந்த மதிப்பை அவன் அறியாததினாலே எல்லாவற்றையும் அவன் அழித்து மீண்டும் தன் பழைய நிலைக்கு திரும்புகிறான். உண்மையாய் உழைத்தவனை கிறிஸ்துவானவர் அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனோடு இருந்து போஷித்து வழி நடத்துகிறார். வேத வடகாய் சொல்லுகிறது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவனவன் தன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு உண்மையான வாழ்க்கை, உண்மையான உழைப்பு, உண்மையான நடத்தை என்றுக்கும் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே இருப்பதினாலே கர்த்தரால் அவன் என்றைக்கும் அவன் வாழ்வும் அவன் குடும்பமும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் தேவையானதை ஆண்டவர் கொடுத்து அவன் வாழ்க்கையை போஷித்து இல்லை என்கிற நிலை இல்லாதபடி பாதுகாத்து வளர்த்த வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை திடீரென்று வந்த வருமானம் தன்னுடைய உழைப்பை இல்லாமல், வேர்வை சிந்தாமல் அடுத்தவன் உழைப்பதை அபகரித்துக் கொண்டதினாலே வந்த வருமானங்கள் எல்லாம் என்னதான் இருந்தாலும் கூட அதை நாம் அந்த உழைப்பின் மதிப்பை அறியாததினாலே நாம் வீணாய் செலவு செய்து வீணாய் அழித்து அதனாலே நாம் உடலுக்கு நன்மை உண்டாக்குகிறதில்ல, கேடை உண்டாக்கி அவற்றையெல்லாம் வீணாய் அடித்து போட்டு மீண்டும் தன் பழைய நிலைக்கு நாம் திரும்பும்படியாக நடந்து விடுகிறது. நம் வாழ்க்கையில் அநேக திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு அந்த வருமானம் ஒன்றும் இல்லாத நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அப்படி இல்லாம உண்மையை எப்பொழுது நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால், உண்மையான வாழ்க்கையை, உண்மையான உழைப்பை, உண்மையான நடத்தையை நாம் அவ்வழியிலே நடப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் மாற்றப்படுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாதிருந்தும் மேன்மை பாராட்டுவர்களாய் இல்லாம உண்மையாய் உழைத்து வாழ்ந்து உம்மால் போஷிக்கப்படும்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆமீன்.